மாட்டு இறைச்சி வந்து அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. அதில் கோழி இங்கே 1200 திருக்க 1400 திருக்க கோழி இறைச்சி கடை. என்ன விலை கோழி? வட்டியெல்லாம் கொடுக்குறோம் அப்படியே வட்டியெல்லாம் கொடுக்குறோம். மட்டன் என்ன விலை? மட்டன் என்ன விலை? வெட்டரெல்லாம் ஃப்ரீயா? ஃப்ரீயா? மக்கள் நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிருக்காங்க. இதுதான் பிரதான சந்தை பகுதியா புத்தளம். 250 கிராம் 500 சொல்லி இதில் விலைகள் எல்லாம் இறால் மீன் நிலவரங்கள் என்ன போகுது? புத்தளம் ரொம்பவே குறைவா இருக்கு. விலை குறைவா? மீன் நிலைப்பாடு குறைவா வெட்டு தான். பாறை மீன் எவ்வளோ போகுது? 1800. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா புத்தளம் நகர பகுதிகளில் வந்து நிற்கிறேன். நீண்ட காலமாக வந்து எனக்கு உண்மையிலே வந்து ஆசை, எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மீன் சந்தைகள், மரக்கறி சந்தைகள், பழக்கடைகள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து எடுத்து போடுறது, விலை நிலவரங்கள் வந்து எடுத்து போடுறது. இப்போ புத்தளம், சிலாபம் இந்த பக்கமெல்லாம் வந்து இந்த சந்தைகள், ஃபிஷ் மார்க்கெட் வந்து எடுத்து போகணும்னு சொல்லி நிறைய நாள் ஆசை. ஆனால் இன்றைக்கு தான் வந்து அது கைகூடி இருக்குது. இப்போ நான் நிற்கக்கூடிய பகுதி புத்தளம் நகர பகுதி. இந்த ரவுண்டா போட்டுக்கு கிட்ட நிற்கிறதில்ல, நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் பாருங்கள். பின்னுக்கு இதில் பிரதான இந்த சுற்றுவட்ட பாதை இருக்குது. இந்த பாதைக்கு முன்னுக்கு தான் இருக்குது. இதுக்கு அப்படியே முன்னுக்கு தான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பழக்கடைகள் இருக்குது, ஃபிஷ் மார்க்கெட்லாம் இருக்குது. இன்றைக்கு வந்து புத்தளம் இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, மக்கள் எப்படி வராங்க போகிறாங்க, இந்த மீன்கள் எல்லாம் வந்து எப்படி வாங்குறாங்க, வியாபாரங்கள் வந்து எப்படி நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீன், இறால், கனவா, நண்டுன்னு சொல்லி புத்தளத்தில் இன்றைய விலை நிலவரம் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். யாராவது சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்படியே திருப்பி அங்கே பாருங்கள். எல்லாருமே வந்து நல்லா அனல் பறக்கிறதா அப்படியே இங்கே பாருங்கள். நகரப்பகுதி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வாகனங்கள்லாம் வந்து தடர்புடலாம் வந்து போய்க்கணும். இதுதான் அந்த சுற்றுவட்ட பாதை, பிரதான சுற்றுவட்ட பாதை புத்தத்துடைய நகர பகுதியில் வந்து பாருங்கள். பக்கத்தில் எல்லாம் இதில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் பழக்கடைகள் எல்லாம் இருக்குது. அப்படியே நாங்கள் இங்கே மார்க்கெட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து இப்படியே வந்து போகிறது. இதில் வந்து ஆட்டோக்கார அண்ணன் வந்து கேட்டேன் எப்படி போகிறேன்னு சொல்லிச்சுன்னா, இதால் போச்சுன்னா நான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதில் பாருங்கள் இங்கே சந்தையில் எல்லாம் உடுப்பு கடைகள், இங்கே பாருங்கள் உடுப்பு கடைகள் வந்து இருக்குது. அதிகமாக புத்தள பகுதின்னு சொல்லிச்சுன்னா அதிகமாக இந்த தமிழ் மக்கள், அதிகமாக இங்கே தமிழ் பேசுகிற மக்கள் வந்து அதிகமாக வந்து இருக்காங்க. இதில் வந்து வெளியில் பாருங்கள், இதில் வந்து மரக்கறி கடைகள் வந்து இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ரூபாய் பூசணிக்காய், இதில் பாருங்கள் பூசணிக்காய் எல்லாம்னு சொல்லி அங்கே வெத்தலை கடைகள்லாம் வந்து இருக்குது. மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரே இடத்துலையே நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் எல்லாமே ஒரே இடத்துல வந்து இருக்குது. இப்படியே நாங்கள் உள்ளே வந்து போவோம். உள்ளே வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் கருவாட்டு கடைகள்லாம் வந்து இருக்குது. இதில் பாருங்கள் ஒரு கருவாடுன்ற விலைகள்லாம் வந்து இதில் வந்து போட்டு 250 கிராம் 350 ரூபா இதில் விலைகள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் 250 கிராம் 500 சொல்லி இதில் விலைகள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே உள்ளுக்கு வந்தால் இதில் முதலாவதே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கோழி இறைச்சி கடை. என்ன விலை கோழி? கோழி விலை என்ன போகுது? இங்கே இருங்க எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா 1400 இதுதான் பிரதான சந்தை பகுதியா புத்தளம்? ஃபிஷ் மார்க்கெட். என்ன இங்கே வேறுங்க நீங்கள்லாம் வட்டியெல்லாம் கொடுக்குறோம். அப்படியே வட்டியெல்லாம் கொடுக்குறோம். எப்படி தேவையோ அப்படி வட்டி கொடுக்குறது. இதில் ஹோல்சேலாக கடைகளுக்கெல்லாம் போவோம். என்ன ரைட் எல்லாமே ரைட் இங்கே வேறுங்க கோழி எல்லாம் உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு அப்படி வச்சிருக்கேன். இது எல்லாம் வட்டி எல்லாம் கொடுக்குறேன். எல்லாம் இருக்கா? இங்கே இருக்கு. என்ன அப்படியே இங்கே பாருங்க பீஃப் மட்டன் எல்லாம் இருக்குது. அப்படியே தொங்க விட்டுருக்கு பாருங்க. அப்படியே இறைச்சி எல்லாம் வந்து அப்படியே உரிச்சு. இது பீஃபா மாடு? என்ன இங்கே பாருங்க மாட்டு இறைச்சி வந்து அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. அதில் கோழி, இங்கால மாடு, இதுவும் மாடு தான், இதுவும் பீஃப் தான். இங்கே பாருங்க இதுலையும் பீஃப் இறைச்சி அப்படியே வெளியில் தொங்க விட்டுருக்குது. எவ்வளோ போகுது இப்போ மாடு? 2700 ரூபா. அந்த யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கேட்க மாதிரி விலை தான். ஒரே விலை தான் போகுது. என்ன எல்லா இடம் என்ன? யாழ்ப்பாணம் வெணிவில், யாழ்ப்பாணம் வெணிவில், மருதவா மேடம் வெணிவில். நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் எடுக்க ஓகே. இங்கே பாருங்க உள்ளுக்கு எல்லாம் இறைச்சிகள் எல்லாம் வந்து இதில் தொங்க விட்டுருக்கு. இங்கே பாருங்க
ஓகே நன்றியா. இது நீங்கள் இது பீஃப் மட்டும் தான் விற்கிறது இல்லை என்ன நீங்கள் இது பீஃப் மட்டும் அங்கே ரஜி மாட்டு மட்டன் அங்காள மட்டன் என்ன ரைட் இது ஃபிஷ் அங்காளையா மீன் அங்காள என்ன ஓகே இதில் பாருங்க மட்டன் இருக்குது. மட்டன் என்ன விலை 4500. இங்கே பாருங்க ஆட்டிறச்சி வந்து 4500 கிலோ. இதில் பாருங்க முன்னுக்கு வந்து தொங்க விட்டுருக்கணும். இதில் வந்து ஆட்டிறச்சி. ஓகே அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டையும் பார்ப்போம். இதில் பாருங்க வெயிலுக்கு இதில் மேலே இந்த தாட்பாய் எல்லாம் வந்து கட்டி இதை வெயிலுக்கு இதை செய்யத்தானே வேணும். இதுலேயும் பாருங்க கோழி இறைச்சி. இங்கெல்லாம் பாருங்க ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கால மீன்களெல்லாம் நல்ல ஆக்கெல்லாம் நிறைய பேர் அதில் பாருங்க சின்ன சின்னதாக அப்படியே கொட்டில் போட்டு அப்படியே ஒவ்வொரு கொட்டில் கேம் வச்சு மீன்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்க சின்ன கடைகளாக வந்து இருக்குது. இங்கே பாருங்க இங்கே ஜப்பான் ஒரு மீன் கிடக்கு முரல் மீன் கிடக்குது. இங்கே மீனெல்லாம் வந்து வெட்டுறாங்க பாருங்க. மஸ்கெட்டா அதான் மஸ்கெட்டுன்னு சொல்கிறேன். என்ன இது சூறை மீன் என்ன சூறை மீன் கிலோவன். எவ்வளோ போகுது கிலோ இப்போ இது 2400 கிலோ 2600. ரைட்டு. இங்கே பாருங்க நல்ல உடன் மீன் ரத்தமெல்லாம் இருக்கு அப்படியே. இங்காலெல்லாம் பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான முரல் மீன் இருக்குது. எவ்வளோ முரல் மீன் போகுது 1000 ரூபா கிலோ. இங்கே பாருங்க பெட்ரோலாம் ஃப்ரீயா ஃப்ரீயா இறாலெல்லாம் பண்ண இறால் 900 ரூபா அரை கிலோவா 1000 1800 என்ன ரைட். இங்கே பாருங்க செதில் எல்லாம் இதுலேயே வந்து அடித்து இதுலேயே வந்து வெட்டி கொடுக்கணும். வெட்ட பாருங்க இல்லை ஷார்ப்பான ஹத்தியா அதனால வேறு வெட்டுற பாருங்க. அது ஜப்பானா அது ஜப்பானா நைலொட்டி. ரைட். இங்கே பாருங்க வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு மீன் நிலவரங்கள் என்ன போகுது? புத்தளம் ரொம்பவே குறைவாக இருக்கு. விலை குறைவா? மீன் நிலைப்பாடு குறைவாக இருக்கு. ரொம்ப லோவில் இருக்கு சாமான. அப்போ விலை கூட சாமான் குறைக்கல விலை கூடும். சாமான் அதிகமாக வரைக்க விலை குறை. கிளைமேட் பிரச்சனை சேனல் நேம் என்ன? மது விலாக்ஸ் ஜெஃப்னா பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் நிறைய ஃபிஷ் மார்க்கெட் தான் போடுறேன் அதிகமாக. ஃபிஷ் மார்க்கெட் இதெல்லாம் அதிகமாக போடுறேன். அங்கால இருக்குது ரெண்டே குறை தானே. ரைட். இது பால் சுறாவா? எவ்வளோ போகுது பால் சுறா? எவ்வளோ போகுது? 1800 கிலோ. ரைட். இந்த இறால் என்ன விலை? இறால் 900 சொன்னார். அதில் அதே இறால் மீது உண்டு தானே. ரைட். இங்கே பாருங்க அண்ணா வெட்டுறார். கத்தின சாப்பை போடாக்க வெட்டுதான். சரி வெட்ட பாருங்க. இப்படித்தான் வந்து எங்களை மக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. எங்களை நண்டு என்ன விலை போகுது? நண்டு வந்து நல்ல வடிவ அடிக்கிறாங்க. எவ்வளோ போகுது நண்டு? கொஞ்சம் சின்ன நண்டு. சைஸுக்கு ஒரு விலை. ஓகே 800 விற்கிறோம். 800 கிலோவா? கிலோ 800. ஓகே. இது வந்து கம்பெனி நண்டு 100 கிராமுக்கு மேற்பட்டது. இது வந்து 900 ரூபா 1000 ரூபா 900 ரைட். நம்ம மீன் கொஞ்சம் குறைவாக இருக்கேன். இல்லைடா மீன் பாடு குறைவு சின்னங்காலே மீன். ரைட். அடுத்த மாதம் இன்ஷால்லா படும். ரைட். இந்தியாவில் சூடா மீன் தானே? இது சூடானே சூட மாதிரியே இருக்கு என்ன? ஆனால் சூட இல்லை. தொண்டன். என்ன விலை போகுது இது? கீரி மீன் மாதிரி என்ன? இது கிலோ 800 ரூபா. ரைட். இது பாருங்க தொண்டன் 800 ரூபா. இது என்ன மீன்? இது பாறை தானே? குட்டி பாறை என்ன? எவ்வளோ போகுது? 1200 ரூபா. அது என்ன சிறையாவா? சிறையா என்ன விலை? 800 ரூபா.
சரியா வந்து பாருங்க 800 ரூபாயா இங்கே பாருங்க. இப்போ இன்றைக்கு இவ்வளோ தான் வச்சு கிடக்கு உங்கள்கிட்ட மீன் என்ன கிடக்கு குறைவு சரியா வரேன் எல்லாரும் கிடக்கு வேணே. ஓகே அப்படியே அவங்களுடைய சுத்த வர அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் தான். இங்கே பாருங்க ஐயாவும் நல்ல இதில் கொஞ்சம் மீன்களை வந்து போட்டு விற்கிறார் டீ குடிக்கிறார் ஐயா. ஓகே இங்கே வரங்க இங்கே நல்ல பெரிய திருக்க மீன்கள் 1200 திருக்க 1400 திருக்க. ஆ இங்கே பாருங்க எல்லாம் எது 2400 கொடுவா. ஆ ரைட் ரெண்டு இது கறி முறை இல்லைண்ணே 1200 ரைட் ரைட். இதெல்லாம் இது பெருசாக இருக்குது கொடுவா. ஆ 2400 ரைட் ரைட். என்னவா இப்போ பிஸ்னஸ் போகுது பரவாயில்ல. ஆ இங்கெல்லாம் ஆக்கள் எல்லாம் வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து வாங்கி பண்ணிக்கிறாங்க பாருங்க நல்லா இருக்குது. இங்கே வரங்க இங்காலையும் சின்ன சின்னதாக தான் இங்கே வரங்க கொஞ்சம் 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 மீன் எல்லாம் இங்கேலையும் கிடக்குது. அப்படியே நல்ல வியாபாரம் இருக்குது. இங்கெல்லாம் முழுக்க நண்டு தான் கிடக்கு. என்ன முழுக்க நண்டு தான் கிடக்கு. நண்டு மட்டும் வாங்கிக்கிறது என்ன விலை போதும் உங்கள்கிட்ட ஒரு விலைக்கு 700 800 1000 இருக்கேண்ணே. ரைட் ரைட் ரைட். இது நீங்களே உடைச்சி கொடுக்குறதா? ஆ பக்கத்துலேயே கடல் இருக்கேண்ணே. இங்கே கடலுக்கு பக்கத்தில் வந்து பாருங்க இங்கே வருங்க கடலுக்கு பக்கத்தில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்து இருக்குது. ஓகே பெரிய அண்டெல்லாம் இருக்கா? ஆ ரைட் ரைட் ரைட்டா. இங்கே வருங்க ஃபுல்லாக வந்து இதில் அண்ணன் வந்து நண்டு மட்டும்தான் கிடக்குது. இங்கே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. என்ன இங்கே மட்டும் நிறைய பேர் நிற்கிறீங்க? இங்கே நிறைய மீன் கிடக்கா? இங்கே பாருங்க இல்லை நிறைய இதுக்கான வீல என்ன? ஆ ரைட் ரைட். ஓகே தட்டுப்பாடு அப்படியே வியாபாரம் எல்லாம் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து வாங்கி பண்ணிக்கிறாங்க. இதில் பாருங்க வெட்டி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இங்கே 500 அப்பா இங்கே நல்லா பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து விலையம் வந்து கேட்டு நிற்கிறோம். மார்க்கெட்டை வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே அப்படியே வந்து புறப்படுவோம். இங்காலையும் அப்படியே அடுக்கடுக்காக சின்ன சின்னதாக அப்படியே மார்க்கெட்டுகள்லாம் பக்கத்துலேயே அப்படி இருக்குது. என்ன மீனெல்லாம் காண இல்லை முடிஞ்சு தானே? சரி ஓகே நன்றி. ஓகே நல்லா காய்க்கிறாங்க எல்லாருமே. கூப்பிட்டு போனாலும் எந்த முகம் சுழிவு இல்லாமல் மடிவாக வந்து காய்க்கிறாங்க. என்னமே ரால் என்ன விலை போகுது? 2000 ரூபா. ஆ கிலோ பாரு என்னண்டு பாறை மீன் எவ்வளோ போகுது? 1800 என்னது? நான் இது யூடியூப் சேனல். இது என்ன இருக்குது? இது கும்பலா. கும்பலா எவ்வளோ போகுது? 1600. சீலா 1600. என்ன மாதிரி இப்போ புத்தளம் ஃபிஷ் மார்க்கெட் நிலவரங்கள் என்ன போகுது இன்றைக்கு? சரியா குறை வேணும் மீன் குறை. எங்கே நீங்கள்? நாங்கள் எஃப்னாலேருந்து வந்துக்கிறோம். இதை படம் பிடிக்கிறது நான் கொழம்பு வரணும் இதோட வந்து பிடிக்கிறது. மீன் குறைவா? அங்கேயும் குறைவா? அங்கே எவ்வளோ? அங்கேயும் குறை. விலை மீனெல்லாம் 1000 1200 அந்த மாதிரி தான் போகுது. ஆமாம் நன்றி. ஓகே ஓகே. இங்கே பக்கத்துலேயே வந்து கடல் இருக்குது பாருங்க. கடல் இருக்குது அதிகமாக. நான் இப்போ இங்கே நிறைய பேர் வந்து காய்ச்ச மட்டில் வந்து மீன் வரத்து வந்து குறைவாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வார மீன்கள் எல்லாம் வந்து அதிகமாக நான் பார்த்ததுக்குள்ள எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான். அதிகமாக ஃப்ரெஷ் மீன் தான் வந்து வருமாம். வந்தால் உடனுக்குடனே வெட்டி அப்படியே எல்லோரும் வந்து வாங்கின்னு போகிறாங்க. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்க இது வந்து பெரிய ஒரு செட் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் தகரமெல்லாம் வந்து கலண்டு எல்லாம் அப்படி கிடக்குது. தான் மார்க்கெட்டை எனக்கு என்ன தெரியல. மார்க்கெட்டு வந்து இப்படி கிடக்குது. ஓகே இவ்வளோ பெரிய செட் வந்து சும்மா இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் வந்து சின்ன கொட்டிலுக்காக வச்சு மீனெல்லாம் வந்து விற்று கொண்டுக்கிறாங்க. புத்தளம் ஃபிஷ் மார்க்கெட் மாட்டிறச்சி ஆட்டிறச்சி கோழி இறைச்சி எல்லாம் என்ன விலை, மீன் என்ன விலை, இறால் என்ன விலை எல்லாம் கேட்டிருப்பீங்க. பாலை பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்க.
என்னோட காலை சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. ஓகே பாய். இங்கே பாருங்க வானங்கள்லாம் அறம்புறமாக வந்து போய்கொண்டே இருக்குது.